السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وقل رب أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطانا نصيرا. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لامرئ ما نوى، فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله، ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو إلى امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன் நிகரிலா அன்புடையவன் எல்லாம் அல்ல இறைவனின் திருப்பெயரால் துவங்குகிறேன். அல்லாஹ்வின் அருளும் கருணையும் அகிலத்தின் அருட்படையை அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை முறையாக பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், ஸாலிஹீன்கள், குறிப்பாக உலகெங்கிலும் அல்லாஹ்வின் மார்க்கத்தை, இஸ்லாத்தை மேலோங்க செய்ய வேண்டும் என்கிற உயரிய லட்சியத்தோடு தங்களது உயிர்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற ஷுஹதாக்கள், சிறையில் வாழக்கூடிய சகோதரர்கள், இந்த ஜுமா என்கிற உன்னதமான அமலுக்காக இங்கே குழுமி இருக்கிற நம் எல்லோரையும் மீதும் ஏக இறைவன் அல்லாஹ்வின் வற்றாத கருணையும் அருளும் என்றென்றும் பொழியட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு துவங்குகிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாத்தினுடைய வருடக்கணக்கில் புதிய வருடத்தில் நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். ஹிஜ்ரா கணக்கீட்டின் அடிப்படையில் 1447வது வருடத்திலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இஸ்லாமிய வருடக்கணக்கு என்பது ஹிஜ்ரா என்ற ஒரு வரலாற்று நிகழ்வை, பல்வேறு பாடங்களை உள்ளடக்கிய ஒரு வரலாற்று நிகழ்வை மையமாக கொண்டு கணக்கிடப்படுகிறது. அந்த அடிப்படையில் ஹிஜ்ரத் எனப்படுகிற உன்னதம் மிகுந்த ஒரு பயணம் இஸ்லாமிய வரலாற்றில் நிகழ்ந்து 1446 வருடங்களை கடந்து 47வது வருடம் துவங்கி இருக்கிறது. ஹிஜ்ராவினுடைய வரலாறை பல்வேறு கோணங்களிலேயும் நாம் ஆய்வு செய்ய முடியும். ஹிஜ்ரத்தினுடைய வரலாறுகளை ஒவ்வொரு இஸ்லாமிய ஆண்டின் துவக்கத்திலேயும் பல இடங்களிலேயும் அது சார்ந்த செய்திகளும் வரலாறுகளும் பகிரப்பட்டு அந்த ஹிஜ்ரத் ஒவ்வொரு காலகட்டத்திற்குமான பாடங்களை தந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்தியை நாம் நினைவுபடுத்திக் கொள்வது. முஸ்லிம் சமூகத்தினுடைய பிரச்சனைகள், முஸ்லிம் சமூகத்திற்கு தேவைகள், முஸ்லிம் சமூகம் எதிர்பார்க்கிற எதிர்கால மாற்றங்கள் எல்லாவற்றுக்கும் கடந்த கால வரலாறுகள் பலன் தரக்கூடியவை. அதிலே சற்று வித்தியாசமாக ஹிஜ்ராவினுடைய வரலாறு எவ்வளவு தூரம் ஆழமாக சிந்திக்கிறோமோ, ஹிஜ்ரத்தினுடைய வரலாற்றை குறித்து எவ்வளவு ஆழமாக நாம் தெரிந்து கொள்ள முயற்சிக்கிறோமோ அல்லது கருத்து பரிமாற்றங்களை செய்து கொள்கிறோமோ, அந்த அளவு தூரம் அந்த வரலாறு நமக்கு பல்வேறு பாடங்களை சொல்லித் தரக்கூடியதாக இருக்கிறது. இஸ்லாம் என்கிற தூயமான கொள்கை இகமெங்கும் பரப்பிட வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட ஒரு மாபெரும் பொறுப்புதான் நபுவத் என்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி தூதராக அல்லாஹ் தேர்வு செய்து நபுவத்தினுடைய அந்த பொறுப்பை பெருமானாருடைய 40வது வயதிலே அல்லாஹ் தஆலா வழங்குகிறார்.
அந்த உன்னதமான பொறுப்பினுடைய அந்த தாக்கத்தை தாங்க முடியாமல் அந்த பொறுப்பினுடைய பழுவை உணர்ந்து கொண்டு அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போர்த்துங்கள் என்னை போர்த்துங்கள், லகத் கஷித்து அலா நஃப்ஸி, எனக்கு ஏதோ நிகழப் போகிறது என்று எனக்கு அச்சமாக இருக்கிறது என்று சப்தமிட்டுக் கொண்டே ஆறுதல் தேடியவர்களாக அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நோக்கி வருகிறார்கள். வந்த பொழுது அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானாரை ஆசுவாசப்படுத்தி அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தைகளை எல்லாம் சொல்லிவிட்டு அவர்களுடைய உறவுக்காரராக இருந்த வரக்கத் இப்னு நௌஃபல் என்கிற நபரிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழைத்து கொண்டு செல்கிறார்கள். இப்படியான நிகழ்வு நடந்திருக்கிறது, இது சார்ந்த உங்களுக்கு ஏதாவது விளக்கங்கள் இருந்தால் சொல்லுங்கள், அவர் கிறிஸ்துவத்தை சார்ந்தவர், விளக்கம் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது ஆம், மிக தெளிவான விளக்கம் இருக்கிறது. இவர்கள் தான் இறுதி தூதராக தேர்வு செய்யப்பட்டவர்கள். அல்லாஹ் தன்னுடைய ஏகத்துவத்தை மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்ப்பதற்கான மகத்தான பொறுப்பை இவர்களிடத்தில் இறைவன் வழங்கி இருக்கிறார். இது முன்னமே பல வேதங்களிலே சொல்லப்பட்டது. அந்த நிகழ்வு இப்போது நடந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த பொறுப்பை இவர்கள் சுமந்திருக்கிற காலத்தில் பல்வேறு சவால்களை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும், பல நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். யார் எந்த மக்களுக்காக இவர்கள் இந்த செய்தியை எடுத்துச் சொல்ல போகிறார்களோ அதே மக்கள் இவர்களுடைய இருப்பிடத்திலிருந்து இவர்களை எப்படியாவது வெளியேற்ற விட வேண்டும் என்று துடிப்பார்கள், இவர்களை கொலை செய்வதற்கு முயற்சிப்பார்கள். இப்படியெல்லாம் நடக்கக்கூடிய தருணங்களை இவர்கள் எதிர்நோக்கி இருக்கிறார்கள் என்கிற செய்தியை அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானாரை அழைத்துக் கொண்டு வரக்கத் இப்னு நௌஃபல் அவர்களிடத்திலே சென்று விளக்கம் தேடிய போது வரக்கத் இப்னு நௌஃபல் சொன்ன விளக்கங்கள் தான் இந்த விளக்கங்களை செவியுற்ற பொழுதே தெரியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு நாள் நாம் பிறந்த பூமியான மக்கமா நகரத்தை விட்டு இடம்பெயர்ந்து ஒரு பயணத்தை மேற்கொள்வதற்கான சாத்தியங்கள் இருக்கிறது என்பதை ஏறத்தாழ 13 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். இது ஏதோ திடீரென்று பெருமானாருக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வழங்கப்பட்ட ஒரு செய்தி, அதனால் அதனை நிறைவேற்றினார்கள் என்பதல்ல. முன்னமே அவர்களுக்கு இப்படியெல்லாம் எதிர்காலத்தில் நடக்கும் என்கிற அந்த எதிர்பார்ப்போடுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்தை எதிர்கொண்டார்கள் என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். ஆனால் அந்த துவக்க காலத்திலேயே நமக்கு இந்த தேசத்திலிருந்து வெளியேறக்கூடிய, நாம் பிறந்த பூமியிலிருந்து வெளியேறக்கூடிய நிர்பந்தங்கள் இருக்கும் என்றாலும் கூட அதிலே நாம் நிறைய சோதனைகளையும் நெருக்கடிகளையும் சிரமங்களையும் இழப்புகளையும் தியாகங்களையும் செய்ய வேண்டியது இருக்கிறது என்பதை உணர்ந்திருந்தாலும் கூட அவர்களுடைய ஆழ் மனதிலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருந்தது. இறுதி வெற்றி என்பது, அமைதி என்பது, பாதுகாப்பு என்பது இறுதியாக முஸ்லிம்களுக்குத்தான், ஈமான் கொண்டவர்களுக்குத்தான் என்பதை ஆழமாக நம்பியிருந்த அந்த சூழ்நிலையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இருந்தது என்பதை நாம் இந்த ஹிஜ்ராவினுடைய வரலாற்றை பேசும் பொழுது நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். அதனை நம்முடைய மனதிலே நாம் கொண்டு வர வேண்டும். ஆக பெருமானார் மக்காவில் இருந்து மதீனாவை நோக்கி செய்த அந்த பயணத்தை ஹிஜ்ரா என்று சொல்கிறோம். அந்த ஹிஜ்ரத்தினுடைய வரலாறு என்பது, மதீனத்து வரலாறு என்பது 100% பெருமானாருடைய நம்பிக்கைக்கு ஏற்ப ஒரு உறுதியான வெளிப்பாட்டை மதீனா முழுமையாக தந்தது. மதீனாவிலே எதுவெல்லாம் நடக்கும் என்று பெருமானார் கருதினார்களோ அதுவெல்லாம் நடந்தது. இந்த பயணத்திற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய சுபிட்சமும் மாற்றமும் வளர்ச்சியும் நம்பிக்கையும் எதிர்காலமும் இருக்கிறது என்ற அந்த நம்பிக்கை 13 வருடங்களுக்கு முன்னால் இருந்ததை அந்த ஹிஜ்ரத்தின் சமயத்திலே மதீனாவுக்கு சென்றதற்கு பின்னால் சிறிது சிறிதாக அது அப்படியே நனவாகக்கூடிய, உண்மையாகக்கூடிய அந்த காட்சிகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய உற்ற தோழர்களும் அனுபவித்தார்கள் என்றால் அதுதான் ஹிஜ்ரத்தினுடைய வரலாறாக இருக்கிறது. எனவே அன்பானவர்களே, ஹிஜ்ரத் என்பது ஒரு நீதிக்கான பயணம் என்று சொல்லலாம், ஒரு அமைதிக்கான பயணம் என்று சொல்லலாம். எல்லாவற்றுக்கும் அது அடித்தளமாக இருந்தது என்பதுதான் வரலாறு சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது.
இப்ப ஹிஜ்ரத்தினுடைய பயணம் ஏதோ காபிர்கள் தந்த கடினங்கள். இப்ப இன்றைக்கு காலையில மதரசாவுல ஹிஜ்ரத் சம்பந்தமான அந்த வரலாற்றை குழந்தைகளுக்கு நம்ம எடுத்து சொல்லும் பொழுது ஹிஜ்ரத்னா என்ன அப்படின்னு சொல்லி குழந்தைகள்கிட்ட கேள்வி கேட்கும் போது ஒரு குழந்தை சொன்னது, காபிர்கள் கொடுத்த அந்த நெருக்கடிகள் தாங்க முடியாமல் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சஹாபாக்களும் நபியும் போனாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பதில் வந்தது. இப்ப நாம எல்லாரும் பெரும்பாலும் விளங்கி வச்சிருக்கிறதும் டக்குன்னு நம்ம கேட்டோம்னா பல்வேறு நெருக்கடிகளை மாற்றி அமைப்பதற்காக மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து போனார்கள். அந்த நெருக்கடிகளை சமாளிக்க முடியாது என்று இருந்தால் அந்த 13 வருடத்தினுடைய துவக்கத்திலிருந்து நெருக்கடிகள் கூடுதலாகத்தான் இருந்தது. 13வது வருஷத்துல கொஞ்சம் கம்மியாச்சு, சலைச்சு போயிட்டாங்க. இவர்களை இதற்கு மேல் வேதனை செய்யவே முடியாது, ஈமானிலே உறுதியாக இருக்கிறார்கள் என்று தொடக்க காலத்தில் கடுமையான நெருக்கடிகள் இருந்தது. இஸ்லாம் எப்போது ஏகத்துவத்தினுடைய செய்திகள் வெளிப்படுத்தப்பட்டனவோ அப்போது முஸ்லிம்களுக்கும் நபித்தோழர்களுக்கும் நபியவர்களுக்கும் நெருக்கடிகள் கூடுதலா இருந்தது. அப்ப 13வது வருடம் அந்த ஹிஜ்ரத் மேற்கொள்ளப்படுவது கொஞ்சம் கம்மியா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அப்ப நெருக்கடிகளை பார்த்து பயணம் மேற்கொண்டார்கள் என்ற அந்த சிந்தனை முற்றிலும் தவறானது. நெருக்கடிக்காக நாடி போகவில்லை, மாறாக ஹிஜ்ரா என்கிற பயணம் ஜிஹாதிற்கான பயணம். ஹிஜ்ரா என்பது ஈமானை நிலைநாட்டுவதற்கான பயணம். ஹிஜ்ரத் என்பது மகத்தான ஒரு கொள்கையை மக்கள் மத்தியிலே நிலை பெறச் செய்வதற்கான ஒரு பயணம். சுதந்திர காற்றை எல்லோரும் சுவாசிக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே மேற்கொள்ளப்பட்ட பயணம். அதற்காக எங்களுடைய சொந்த சுதந்திரங்களை நாங்கள் இழந்தாலும் பரவாயில்லை, ஒட்டுமொத்த மனித சமூகமும் சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும், யாரும் யாருக்கும் அடிமை அல்ல என்ற பிரகடனத்தை நிலைநிறுத்துவதற்காக வேண்டி செய்யப்பட்ட பயணம்தான் ஹிஜ்ரா என்கிற பயணம். வேறு வார்த்தைகளை சொல்வதானால் விடுதலை பெறுவதற்கும் பலப்படுத்துவதற்குமான பயணம். முஸ்லிம் சமூகத்தினுடைய பலம் எண்ணிக்கை என்பது ஹிஜ்ராவிற்கு பின்னால் கணக்கிட முடியாத அளவிற்கு பன்மடங்கு உயர்ந்தது. மதீனாவினுடைய வாழ்க்கையில முஸ்லிம் சமூகத்தினுடைய ஈமான் கொண்டவர்களுடைய எண்ணிக்கை பன்மடங்கு உயர்ந்தது. மக்காவில அழைப்பு பணி நடைபெற்றாலும் கூட அங்கே அழைப்பு பணி என்பது அற்புதமாக நடைபெற்றது. ஆனால் அந்த அழைப்பு பணியை மேலும் வளர்ச்சியை நோக்கி பல்வேறு செயல் திட்டங்களை நோக்கி கொண்டு செல்வதற்கு மிக பெரும் தடையாக குஃபார்களுடைய செயல்பாடுகள் இருந்தது. அழைப்பு பணி எப்போதெல்லாம் நடக்கிறதோ அப்போதெல்லாம் கேலியும் கிண்டலும் பல்வேறு நகைப்பான செயல்பாடுகளையும் அந்த மக்கத்து குஃபார்கள் வெளிப்படுத்திக் கொண்டே இருந்த சூழல்கள் இருந்தது. எனவே மதீனாவிற்கு இடம்பெயர்ந்து செல்லும் பொழுது தங்களது செயல் திட்டங்களை மெருகூட்ட முடியும் என்கிற அடிப்படையிலே அல்லாஹ்வினுடைய ஏற்பாட்டினால் கட்டளையினால் நடைபெற்ற ஒரு அற்புதமான பயணம் ஹிஜ்ரா என்பது. மக்காவிலே இருந்த சூழல்கள் எப்படி இருந்தது என்பதை பரிசுத்த குர்ஆன் மக்கத்து குஃபார்களுடைய நிலையை குறித்து சொல்லி காட்டுகிறது. வகாலு ரப்பனா அஜ்ஜில் லனா கித்தனா கப்ல யௌமில் ஹிசாப். பெருமானார் இஸ்லாத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லும் போது அவர்கள் இப்படி கேலி செய்வார்கள், ரப்பனா அஜ்ஜில் லனா கித்தனா, எங்கள் இறைவா இஸ்லாத்தை இதுதான் சத்தியம் என்றெல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய இந்த சூழலில் ரப்பனா அஜ்ஜில் லனா கித்தனா, நாங்கள் மறுத்து விட்டால் உங்களுடைய வேதனை வரும் என்று இந்த நபி எங்களிடத்தில் சொல்கிறார்கள். அஜ்ஜில் லனா கித்தனா அப்படி என்றால் எங்களுக்கு கிடைக்கிற வேதனை கொஞ்சம் வேகமா கொடு அப்படின்னு அல்லாஹ்விடத்திலே நகைப்போடு பிரார்த்தனை செய்யக்கூடிய அந்த நிலைப்பாடுகள் எல்லாம் குஃபார்களிடத்திலே மக்கத்து காஃபிர்களிடத்திலே இருந்தது. இந்த நிலையில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு அற்புதமான பயணம் தான் ஹிஜ்ராவினுடைய பயணம். இந்த ஹிஜ்ராவினுடைய பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது ஆறுதலான வார்த்தைகளை அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புறத்திலிருந்து அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா தன்புறத்திலிருந்து கொடுத்தார். அதிலே ஒரு வசனம் தான் நபியே சிறிது காலம் அவர்களை புறக்கணித்து விடுங்கள். சிறிது காலம் அவர்களை புறக்கணித்து விடுங்கள். அவர்களுடைய அந்த அடிச்சாட்டியங்களை நீங்கள் அதை சிந்தனையை எடுத்துக் கொள்ளாதீர்கள். வேறு செயல் திட்டங்களுக்கு நோக்கி நீங்கள் அதை நகர வேண்டும். அது நமக்கான பலம், அது நம்மை நாம் பலப்படுத்தக்கூடிய ஒரு காரியம் அது என்பதை அல்லாஹ் தஆலா ஆறுதல் வார்த்தைகளாக சொல்லி அவர்களுக்கு வேதனை வருவதை நீங்கள் எதிர்பார்த்திருங்கள், அவர்களும் நிச்சயமாக அதை காண்பார்கள். இப்ப இன்றைக்கு அதுதான் நடந்துட்டு பல்வேறு நெருக்கடிகள், இடம்பெயர்தல்கள் பலஸ்தீனிலே நடக்கிறது. இங்கிருந்து அங்க போனா அங்கேயும் அடி, அங்கிருந்து இங்க வந்தா இங்கேயும் அடி. இப்படியான நெருக்கடிகளுக்கு மத்தியிலே இதே ஆறுதல் வார்த்தைகளை இன்றைக்கு நாம் ஒப்பிட்டு பார்க்க முடியும். அவர்கள் செய்வதை செய்யட்டும்,
பாருங்கள், ஒரு நேரம் வரும், நீங்கள் எதிர்பார்த்திருங்கள், அவர்களுக்கு அடிவிடக்கூடிய அல்லது அவர்கள் இழப்பை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் வரும். அவர்களும் அதை காணத்தான் போகிறார்கள். இன்றைக்கு அதுதான் நடந்தது. நாமும் கண்டோம், அவர்களும் கண்டார்கள் என்கிற ஒரு நிலை. இது அன்றைக்கே அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஹிஜ்ராவின் சமயத்திலே ஆறுதல் வார்த்தைகளாக சொல்லப்பட்டன. அப்ப காஃபியர்களுடைய பல்வேறு நெருக்கடிகளை புறக்கணித்து விட்டு, எதிர்கொள்ள முடியாமல் அல்ல, புறக்கணித்து விட்டு வேறு திசையை நோக்கி சில செயல் திட்டங்களை வடிவமைக்க வேண்டிய ஒரு நிலைகளை நோக்கியும் முஸ்லிம்கள் சிந்திக்க வேண்டும். ஒரே கோணத்தில் மட்டும் சிந்திக்க கூடாது. குஃபார்கள் வீழ்த்தப்பட வேண்டும், அசத்தியம் வீழ்த்தப்பட வேண்டும், பாத்திரிய சக்திகள் வீழ்த்தப்பட வேண்டும் என்கிற வரலாற்று பின்னணியைத்தான் ஹிஜ்ரா சொல்கிறது. அந்த அடிப்படையில் சமகால முஸ்லிம்களும் மனித குலத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்களை எதிர்கொள்வதில், முஸ்லிம் சமூகத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்களை எதிர்கொள்வதில் செயல் திட்டங்கள் எது பலனுள்ளதோ, அது சில நேரங்களிலே தயாரிப்புகளாக இருக்கலாம், சில நேரங்களிலே வேறு விதமான செயல் திட்டங்களாக இருக்கலாம். எதிர்ப்பது மட்டுமல்ல செயல் திட்டம், சில நேரங்களில் நம்மை நாம் பலப்படுத்திக் கொள்வதற்கான பல்வேறு செயல் திட்டங்களையும் வடிவமைத்துக் கொண்டு ஒரு தேவை வரும் பொழுது, ஒரு நேரம் வரும் பொழுது அதை முழு பலத்தோடு வெளிப்படுத்தி அந்த பாத்திரிய சக்திகளை வீழ்த்துவதற்கான பல்வேறு செயல் திட்டங்களை நாம் உருவாக்கிக் கொள்வதற்கான வழிகளையும் தேட வேண்டும் என்கிற ஒரு அற்புதமான வரலாற்றை, பாடங்களை ஹிஜ்ரா நமக்கு தந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் சொல்ல கொள்ள வேண்டும். சுருங்க சொன்னால், ஹிஜ்ரத்துடைய பயணம் காஃபிர்களுக்கு தண்டனை மற்றும் தோல்வியினுடைய ஆரம்பமாக இருந்தது. அதே சமயம் முஸ்லிம்களுக்கு இறைவனுடைய உதவியை நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் வெற்றியினுடைய துவக்கமாகவும் ஹிஜ்ரா இருந்தது என்று நாம் சொல்லுகிற அளவிற்கு அந்த வரலாறு பல்வேறு பாடங்களை கொண்டதாக இருக்கிறது. அப்ப பொதுவாக வரலாறுகளை பேசும் பொழுது மிக சுவாரஸ்யமாக இருக்கிறது, நன்றாக இருக்கிறது என்று கடந்து செல்வதல்ல. அந்த அடிப்படையில் வரலாற்றை பார்க்க கூடாது. கடந்த கால எல்லா நிகழ்வுகளிலிருந்தும் இங்கே குழுமி இருக்கிற அல்லது ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்தில் அங்கம் வகிக்கிற ஆண் பெண் அத்தனை பேருக்குமான பாடங்கள் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் இருக்கிறது. அப்படி என்றால் ஹிஜ்ரத் என்று சொல்கிறோமே, மக்காவிலிருந்து மதீனாவிற்கு இடம்பெயர்ந்த அந்த பயணம், அது என்ன பாடங்களை சொல்கிறது என்றால், ஹிஜ்ரா நமக்கு எடுத்துரைக்கக்கூடிய முதல் பாடம் என்பது திட்டமிடுதல் தான் வாழ்க்கையாக இருக்க வேண்டும். இஸ்லாமிய வரலாற்றில் எங்கெல்லாம் வெற்றிகள் கிடைத்ததோ அங்கெல்லாம் சரியான துல்லியமான திட்டமிடுதல்கள் இருந்திருக்கிறது. அப்ப இது ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் சொல்லக்கூடிய ஹிஜ்ராவினுடைய முதல் பாடம் என்பது திட்டமிடுதலோடு உங்களுடைய வாழ்க்கையை நகர்த்துங்கள் என்று. யாருக்கெல்லாம் இந்த பாடத்தை சொல்கிறது? எல்லா நபர்களுக்கும் சொல்கிறது. தனி நபர்களுக்கும் இந்த பாடம் இருக்கிறது, குடும்பத்திற்கும் பாடம் இருக்கிறது, முஸ்லிம் சமூகத்திற்குமான பாடம் இருக்கிறது. முதல் பாடம், சரியான திட்டமிடுதலை நோக்கி உங்கள் வாழ்வை அமைத்துக் கொள்ளுங்கள். திட்டமிடுதலை நீங்கள் தவறவிடும் பொழுது மிகப்பெரிய இழப்புகளை நீங்கள் சந்திக்க நேரிடும், தோல்விகளை சந்திக்க நேரிடும், நஷ்டங்களை சந்திக்க நேரிடும். மோட்டிவேஷனா ஒரு வரிகள் சொல்லுவாங்க, எப்போதெல்லாம் நீங்கள் திட்டமிட தவறுகிறீர்களோ அப்போதெல்லாம் தோல்வியுறவே திட்டமிடுகிறீர்கள் என்று சொல்வார்கள். நாம திட்டமிடுதலை தவறவிட்டால் நாம் எதுக்குதான் திட்டமிடுறோம்? தோற்று போறதுக்காக திட்டமிடுகிறோம். ஆனால் ஹிஜ்ராவினுடைய வரலாறு நமக்கு உணர்த்துவது, நீங்கள் சரியான திட்டமிடுதலோடு இருந்தால் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்களால் கொண்டு வர முடியும். நன்கு யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வினுடைய ஆற்றல், அல்லாஹ்வினுடைய சக்தி என்பது மிக உயர்வானது இல்லையா? அது பயணம் விஷயத்திலையும் அல்லாஹ்வினால் எதையும் செய்து விட முடியும். அதற்கான ஒரு சான்று வரலாற்றிலே அற்புதமாக முஅஜிஸாவாக நிகழ்ந்தது. அதே நபி அவர்களுடைய வரலாற்றிலே நிகழ்ந்த ஒரு நிகழ்வுதான் மிஅராஜுடைய பயணம். ஹிஜ்ராவும் பயணம்தான், மிஅராஜும் பயணம்தான். மிஅராஜுடைய பயணத்தில் முழுக்க அல்லாஹ்வுடைய வல்லமை மட்டும் இருந்தது. ஹிஜ்ராவுடைய பயணத்தில் முழுக்க நபியவர்களும் நபித்தோழர்களுடைய அர்ப்பணிப்புகள் இருந்தது, அவர்களுடைய செயல் திட்டங்கள் இருந்தது. அல்லாஹ் நாடி இருந்தால் குஃபார்களுடைய கண்களிலே படாமல் மிக சேஃபாக போயிருக்க முடியும். இப்படிங்கிற நேரத்துல, இப்படிங்கிற கண் சிமிட்டும் நேரத்திலே கீழிருந்து பூமியிலிருந்து வானுலகத்திற்கு சென்று அங்கே பல்வேறு காட்சிகளை எல்லாம் காணக்கூடிய அந்த அற்புதம் நிகழ்ந்தது அல்லவா? அது யாருடைய வல்லமையால்? அல்லாஹ்வுடைய வல்லமையால், அவனுடைய ஆற்றலால். அதே போன்ற ஒரு நிலையை ஹிஜ்ராவிலேயும் அல்லாஹ் காட்டுவதற்கு முனைந்திருந்தால் நிச்சயமாக காட்டியிருக்க முடியும். ஒரு செகண்ட் அந்த பயணத்தை ஏற்படுத்தி இருக்க முடியும். குஃபார்களுடைய எல்லா விதமான தடைகளையும் தாண்டி மதீனாவை அடைந்திருக்க முடியும். ஒரு சில பல்வேறு மைல்களுக்கு அப்பால் வானுலகத்திற்கே உயர்த்தப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சும்மா சாதாரண சிங்கிள் கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய மக்காவிலிருந்து மதீனாவிற்கு போகக்கூடிய அந்த நிலை என்பது அல்லாஹ்வுடைய வல்லமைக்கு மிக இலகுவானதுதான். ஏன் அதை நிகழ்த்தல் அல்லாஹ்? ஏன் அது நடைபெறவில்லை?
இங்கே கவனிக்க வேண்டியது, ஒரு நபி தன்னை பின்பற்றக்கூடிய நபர்கள் இந்த உலக வாழ்க்கையில யதார்த்தத்தில் எப்படியெல்லாம் செயல்பட வேண்டும், தன் வாழ்வை எப்படியெல்லாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற அந்த யதார்த்த வாழ்க்கை முறையை தானும் செயல்படுத்தி அந்த அவர்களுக்கும் தன்னை பின்பற்றக்கூடிய மக்களுக்கும் கற்பிக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் ஒரு நெறிப்படுத்தப்பட்ட கட்டுப்பாடான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் பல தடைகளை, சிரமங்களை, நல்ல விஷயங்களுக்காக நிறைய அர்ப்பணிப்புகளை செய்தால் மட்டும்தான் உங்களால் இந்த வாழ்க்கையை அற்புதமாக வாழ முடியும், சாதனையாக வாழ முடியும். இதை யாரின் வழியாக கற்றுக் கொடுக்க வேண்டும்? உலகத்தினுடைய தலைவராக, இறுதி தூதராக இருக்கக்கூடிய, உலகம் உள்ளளவும் பின்பற்றப்படுகின்ற ஒரு தலைவர், இறுதி தூதராக வந்திருக்கின்ற நபியின் மூலமாக இதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் எல்லா சோதனைகளும், பசி, பட்டினி, உயிருக்கு ஆபத்து, பாதைகளிலே பல்வேறு சவால்கள், பயணங்களிலே நிறைய இடர்பாடுகள் எல்லாவற்றையும் கடந்து அந்த பயணத்தை மேற்கொண்டு எங்கே செல்ல வேண்டுமோ அந்த இடத்தை அடைந்து அங்கே சில செயல் திட்டங்களை உருவாக்கி ஏறத்தாழ 8 வருட காலம் 10 வருட காலம் அங்கே பல மாற்றங்களை இந்த ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமும் இதன் வழியாக உலகமும் அடைய வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அதனால சிரமங்களை கடந்து செல்லும் பொழுது அது எல்லா நபர்களுக்குமான பாடமாக அமைந்தது. அல்லாஹ் நாடி இருந்தால் ரொம்ப இலகுவான செஞ்சிருக்க முடியும், ஏற்படுத்தி இருக்க முடியும். அதே போல இந்த ஹிஜ்ரத்தினுடைய வரலாறு எந்த அளவிற்கு திட்டமிடப்பட்டதாக இருந்தது என்பதற்கு மற்றொரு செய்தியை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை தேர்வு செய்ய வேண்டும்? மதீனாவை தேர்வு செய்ததற்கு பின்னால் காரணிகள் நிறைய இருக்கிறது. அதே போல மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தல் என்பதற்கு முன்னால் 2 ஹிஜ்ரத்துகள் நடைபெற்றிருக்கிறது. அபூசினியாவை நோக்கி முதல் 2 ஹிஜ்ரத்துகள் அபிசீனியாவை நோக்கி நடைபெற வேண்டும். அதற்கும் நிறைய காரணங்களை வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ அபிசீனியா அல்லாத வேறு இடங்களை பெருமானார் ஹிஜ்ரத்திற்கான முதல் ஹிஜ்ரத்திற்கான இடங்களாக தேர்வு செய்திருக்கலாம். பாரசீகம், ரோம் சாம்ராஜ்யம் இதுவெல்லாம் இருக்கிறது. அதே போல சீனா, இந்தியா போன்ற நாடுகள் எல்லாம் இருக்கிறது. எத்தனையோ நாடுகளை நோக்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு விதமாக முடிவு செய்திருக்கிறார். ஏன் அபிசீனியாவை முடிவு செய்ய வேண்டும்? சஹாபாக்களுக்கு பயிற்றுவிக்கிறார்கள். அபிசீனியா என்பது மிக தூரத்திலும் இல்லை, மிக நெருக்கத்திலும் இல்லை, ஓரளவு தூரத்தை கொண்ட ஒரு இடம். அதே போல அபிசீனியா என்பது முஸ்லிம்கள் சத்தியத்தை நிலைநாட்டுவதற்கு ஒரு சாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடம். அது அபிசீனியாவுடைய மன்னர் கிறிஸ்துவ மன்னராக இருந்தாலும் கூட இஸ்லாத்தின் மீது ஒரு நன்மதிப்பு அவருக்கு இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஒரு நன்மதிப்பு இருந்தது. அதனால் ஒரு பயிற்சியாக முதலாவதாக தேர்வு செய்த இடமாக அபிசீனியா அமைந்திருந்தது. ரொம்ப நெகட்டிவ் தாட்ஸ் இருந்தாலும் அங்க செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. பெருமானார் எவ்வளவு ஆழமாக சிந்தித்திருக்கிறார்கள் என்று யோசித்து பாருங்க. இதெல்லாம் தாண்டி அந்த பயணத்தின் போது நடைபெற்ற விஷயங்கள் எல்லாம் அடிக்கடி பரிமாறப்படுகிற விஷயங்கள். அப்ப ஏன் அந்த இடத்தை தேர்வு செய்ய வேண்டும்? முதல் இடமாக அபிசீனியாவையும் அதன் பிறகு மிகப்பெரிய ஹிஜ்ரத்தாக நடைபெற்ற மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி அந்த பயணம் ஏன் இப்படி அமைய வேண்டும் என்பதற்கு பின்னால் வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள், பெருமானார் ஒரு சமூகத்தை படிப்படியாக கட்டமைக்க முயற்சித்தார்கள். இஸ்லாத்தினுடைய வழி, அந்த வலிமையை படிப்படியாக அந்த மக்களிடத்திலே கொண்டு வருவதற்கு முயற்சித்ததனுடைய விளைவுதான் இப்படியாக எல்லாம் பெருமானார் செஞ்சிட்டார்கள். மதீனாவுக்கு ஹிஜ்ரத்துக்கு போறதுக்கு முன்னால அங்கே அவுஸ், ஹஸரத் போன்ற கோத்திரங்கள் இருந்தது எங்க மதீனாவிலே. அதே போல அன்சாரி சஹாபாக்கள், மதீனத்து சஹாபாக்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், இவர்களோடெல்லாம் ஒரு உடன்படிக்கை மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்னாலேயே நடைபெறுகிறது. அதைத்தான் அக்கபா உடன்படிக்கை என்று சொல்கிறோம். முதல் அக்கபா, இரண்டாவது அக்கபா என்று சொல்லி ஒரு கணவாயிலே மதீனாவை சார்ந்த அந்த சகோதரர்களும் பெருமானாரும் சந்தித்துக் கொண்டு சில உடன்படிக்கைகளை ஏற்படுத்திக் கொள்கிற நிகழ்வுகள் எல்லாம் இருக்கிறது. அந்த உடன்படிக்கையின் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களிடத்திலே கேட்கிறார்கள், நான் மதீனாவுக்கு வந்தால் எனக்கு நீங்கள் அபயம் அளிப்பீர்களா? நாங்கள் மதீனாவிற்கு வந்தால் எனக்கும் என்னுடைய தோழர்களுக்கு முழுமையான பாதுகாப்பை வழங்குவீர்களா? பெருமானார் இந்த கேள்விகளை எல்லாம் அந்த அக்கபா உடன்படிக்கையின் போது அந்த செய்தி பரிமாற்றங்களாக நடைபெற்று அதன் பின்னால் ஒரு உடன்படிக்கை நடக்கிறது. அதற்கு பின்னால் தான் மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கிய அந்த பயணம் என்பது நடைபெறுகிறது. அப்ப அந்த பயணத்தினுடைய இடையில பெருமானார் எப்படி எல்லாம் திட்டமிட்டார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை என்ன பொறுப்பு கொடுத்தார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை உடன் வைத்துக் கொண்டது, முன்னாள் சஹாபாக்களை அனுப்பிவிட்டு இறுதியாக நபியும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் சென்றது, பயணத்தின் போது அவர்கள் நடந்து கொண்ட அந்த விதம், சவுர் குகையிலே தங்கி அந்த 3 நாட்கள்,
இப்படி எல்லாம் சரியான துல்லியமான திட்டமிடுதலுடைய ஒரு பார்வையை இந்த சமூகத்திற்கு கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைந்தது. இன்னைக்கு முஸ்லிம் சமூகத்தினுடைய திட்டமிடுதல் என்ன? இங்கே ஒரு கேள்வி எழுப்பினால், இங்க பலரும் பல வயதில் இருக்கிறார்கள், நான் உட்பட, என் லைஃபை குறித்து எனக்கு என்ன திட்டமிடுதல் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் உங்களுடைய லைஃபை குறித்து உங்களுக்கு என்ன திட்டமிடுதல் இருக்கிறது. அதனாலதான் நம்ம கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லுவோம்? எப்படி போயிட்டு இருக்கு லைஃப் அப்படின்னு கேட்டா போகுது அப்படின்னு சொல்லுவோம். இங்க இருக்கிற பெரும்பாலான நபர்கள் என்ன பதில் தான் சொல்லுவாங்க? அப்படியே போகுது, 50 தாண்டியாச்சு, 60 தாண்டியது, லாபத்துல ஓடிட்டு. எதுவுமே ஒரு மனநிறைவான ஒரு பதிலாக இன்றைக்கு இல்லை என்பதற்கு பின்னால் உள்ள காரணம் நம்மளுடைய எந்த ஒரு பிளான் கிடையாது. நம் லைஃபை குறித்த, நம் வாழ்வை குறித்த எந்த செயல் திட்டமும் கிடையாது. செயல் திட்டம் வடிவமைக்கப்பட வேண்டும் என்பதுதான் ஹிஜ்ரத் சொல்லக்கூடிய பாடமாக இருக்கிறது. சின்ன பயணங்களிலிருந்து தொடங்கி மனிதனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கான பயணத்திலேயும் ஒரு சரியான இலக்கும் திட்டமிடுதலும் இருக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. பெருமானார் அதைத்தான் கற்றுக் கொடுத்தார்கள். அப்போ பெருமானார் அந்த கந்தக்குடி யுத்தத்தில, மதீனாவிற்கு சென்றதற்கு பின்னால் யுத்தங்கள் எல்லாம் நடைபெற்றது. கந்தக்குடி யுத்தத்திலே பசியினால் பாறையை உடைக்கும் பொழுது ரோம், பாரசீகம் எல்லாம் இஸ்லாத்தின் கீழே வருகிறது என்று சொன்னார்களே, அதெல்லாம் ஒரு ஆர்வம் ஊட்டுதலுக்கான வார்த்தையா? இல்லை, அது ஒரு செயல் திட்டம், அது ஒரு பிளான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய லாங் டேர்ம் பிளான், அது நீண்ட கால செயல் திட்டம். அப்ப பிளானிங் பண்ணும்போது லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம் இதெல்லாம் சொல்றாங்க பிளானிங்ல. அப்ப லாங் டேர்மா யோசிச்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வருமா வராதா? நிச்சயமாக அது நடக்கும். அந்த ஒரு செயல் திட்டத்தோடு தான் பெருமானார் சொன்ன வார்த்தை, ரோம், பாரசீகம் எல்லாம் இஸ்லாத்தின் கீழே வரும். வந்தது, ஆனால் காலங்கள் மாறியது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்திலே ஒரு மிகப்பெரிய வெற்றி ரோமுக்கு எதிராகவும் பாரசீகத்திற்கு எதிராகவும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை முஸ்லிம்கள் சுவைத்த அந்த காலங்களை எல்லாம் இஸ்லாமிய வரலாறு சந்தித்தது. அப்போ ஹிஜ்ராவுடைய வரலாறு என்பது முதல் பாடமாக நமக்கு கொடுப்பது, நீங்கள் உங்களுடைய வாழ்வை மிகவும் துல்லியமாக திட்டமிடுதலோடு நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு என்று ஒரு இலக்கு இருக்க வேண்டும். அந்த இலக்கை நோக்கிய செயல் திட்டங்களை வடிவமைத்துக் கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும். அப்ப நம்ம எல்லாருக்கும் ஒரு இலக்கு இருக்கணும். ஒரு தனி நபராக என்னென்ன இலக்கு இருக்கும்? நிறைய இலக்குகளை. ஒரு பர்சனாலிட்டி, என்னுடைய பர்சனாலிட்டி, என்னுடைய ஆளுமை எப்படி மாற வேண்டும், என் கல்வி எப்படி மாற வேண்டும், என்னுடைய வியாபாரம் எப்படி மாற வேண்டும், என்னுடைய மார்க்கத்தினுடைய தொடர்புகள், ஸ்பிரிச்சுவல் எப்படி இருக்கணும், இதெல்லாம் நம்ம செயல் திட்டம் வடிவமைக்கலாம். எப்படி வடிவமைக்கலாம்? இப்போ 5 வேளை தொழுகிறதே இல்லை, தொழுகி பள்ளிவாசல் பக்கமே வர்றதில்லை. முதல் கட்டமான செயல் திட்டம் என்ன? பள்ளிவாசலுக்கு வரணும். 5 வேளை தொழுகை ஒழுங்கா இல்லை, 5 வேளை ஜமாத்தோடு தொழ வேண்டும், இது ஒரு செயல் திட்டம். 5 வேளை தொழுகை எல்லாம் மிக சரியாக நடக்கிறது, சுன்னத்துகளிலே எனக்கு கவனம் இல்லை, அடுத்து சுன்னத்துக்கான செயல் திட்டம். நான் தொழுகிறேன், ஆனால் இடையில் உள்ள காலகட்டங்களில் நோன்பை பற்றிய சிந்தனை இல்லை. ரம்லான் வந்தாதான் நோன்பு வைப்பேன், நோன்பு வச்சு பார்க்கணும். இடைக்காலங்களில் எப்படி நோன்பு வச்சா என்ன உணர்வுகள் ஏற்படுகிறது யோசிக்கலாம். குரானே ஓத தெரியாது, நான் தான் ஓதல நீயாவது ஓது, நான் தான் ஓதல நீயாவது ஓதுன்னு தான் நம்முடைய பிள்ளைகளை நம்ம பயிற்சிக்கிறது. என் காலம் தான் போயிடுச்சு, நீயாவது நல்லா படிக்கணும். அதான் சைக்காலஜியே சொல்றாங்க, நான் தான் படிக்கல நீயாவது படின்னு சொன்னா அவன் மனசுல நினைப்பா, நான் சொல்ல மாட்டான், நான் செய்யல நீயே செய்யல, அப்ப என்ன புட்டிய கஷ்டப்படுத்துறேன்னு நினைப்பான். அப்ப இன்றைக்குள்ள மனோநிலைகள், எதற்கும் செயல் திட்டங்கள் இல்லாத ஒரு சூழல்கள். எல்லாவற்றுக்கும் நீங்கள் செயல் திட்டங்களை வடிவமைத்தால் வயதோ காலங்களோ சந்தர்ப்பங்களோ கிடைக்காமல் இருக்கவே செய்யாது. நிச்சயமாக மாற்றங்களை நம்மால் சந்திக்க முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயதிலே தான் தன்னுடைய பணியை துவக்குகிறார்கள். 63 வயதிலே தன்னுடைய பணியை நிறைவு செய்கிறார்கள். முதல் போரை சந்தித்தது 54, 55வது வயது. முதல் போரனுடைய தளபதி பத்ருடைய யுத்த காலத்துல 55, 54, 55 வயசு. முதல் போர். இப்ப 40 நம்ம வரும்போது என்ன சொல்றோம்? மாஷா அல்லாஹ், கால் வழியில ரொம்ப சூப்பரா இருக்கு. பரஸ்பரமான ஒரு விசாரிப்பு என்னன்னா, சுகர் உங்களுக்கு இல்ல? என்னப்பா உங்களுக்கு இல்லையான்னு ரொம்ப சங்கடப்பட்டு கேட்டுக்கிறது. இருக்கணும், கண்டிப்பா இருக்கணும். நீங்க செக் பண்ணி பாருங்க, கண்ணு செவுக்குது, கை கால நடுங்குது இப்படின்னு சொல்லி பேசக்கூடிய நிலைகள். எப்ப இல்லைன்னா விட்டுற அப்படி எப்படியாவது நம்மை நாம் பலவீனப்படுத்திக் கொள்ளக்கூடிய அந்த நிலைகள் எங்கிருந்து தொடங்கிறது? 40 தொடங்கி விடுகிறது. ஆனால் 40 இருந்துதான் ஒரு மிகப்பெரிய வீரனாக செயல்பட்டு 23 ஆண்டு காலத்தை 250 வருடங்களிலே செய்ய வேண்டிய பணியை 230 வருடங்களிலே செய்ய வேண்டிய பணியை 10 மடங்கு அதிகமாக செய்து ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனையாளராக இந்த உலகத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிணமித்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு அற்புதமான செயல் திட்டமிடுதல் காரணமாக இருந்திருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதற்கான ஒரு பாடமாக ஹிஜ்ராவினுடைய அந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது. இரண்டாவது, என்ன செயல் திட்டங்களை நம்ம வடிவமைச்சாலும் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு வேண்டும். அதை எதிர்பார்க்கணும்.
இன்னைக்கு பல நேரங்கள்ல பல செயல் திட்டங்களை வடிவமைத்துக் கொண்டு எல்லாம் நான் சூப்பரா பண்ணிட்டேன், அதனால எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, எனக்கு எந்த லாஸும் வராது, நான் எந்த விதத்திலையும் தோக்க மாட்டேன்னு நினைக்கவே கூடாது. எல்லா முயற்சிகளுக்கு அப்பால் யாருடைய ஆதரவு இருக்க வேண்டும்? அல் ஈமான் வைனல் கௌஃபி வர்ரஜா, ஈமான் என்பது அச்சம் ஆதரவு, இந்த இரண்டிற்கும் மத்தியிலே உள்ளது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப நம்மள்ட்ட எல்லாத்தையும் பிளான் கரெக்டா பண்ணிட்டோம், மனசுக்குள்ளார ஒரு ஆதரவு வந்துட்டே இருக்கணும். அல்லாஹ் எல்லாம் நல்லபடியா நடத்தி கொடு, நல்லபடியாக இதை செயல்படுத்திக் கொடு, உன்னுடைய உதவி வேண்டும், உன் கருணை வேண்டும் என்பது மனதிற்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். இவர்களுக்கு அதை வெற்றிக்குரியதாக ஆக்கி தருகிறார். அதே போல இஸ்ராவினுடைய பயணத்தை பெருமானாருக்கும் நபித்தோழர்களுக்கும் வெற்றிக்குரியதாக அல்லாஹ் ஆக்கி கொடுத்ததற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய ஆதரவு அவர்களிடத்திலே இருந்து கொண்டே இருந்தது. சுராகா துரத்தி கொண்டு வருகிறார் பெருமானாரையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களையும். பூமி உள்வாங்குகிறது சுராகாவினுடைய குதிரையை. அங்கே அல்லாஹ்வுடைய ஆதரவு இருந்தது பெருமானாருக்கு. அதே போல எதிரிகள் தன் கண் முன்னால் வந்து நிற்கிறார்கள், கால்கள் தெரிகிறது, குனிந்து பார்க்கிறார்கள், எல்லாம் நடக்கிறது. ஆனால் அந்த கண்கள் யாரை கண்டுகொள்ளவில்லை? பெருமானாரையும் அபூபக்கரையும் கண்டுகொள்ளக்கூடிய அந்த கண்களை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கவில்லை. அங்கே பார்வைகள் இல்லாமல் போகிறது அந்த இஸ்லாத்துடைய விரோதிகளுக்கு. அல்லாஹ் அங்கே பாதுகாப்பை கொடுக்கிறான். இந்த எல்லா தருணங்களும் பெருமானார் அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் என்ற உணர்வை வெளிப்படுத்தினார்கள். அதனாலதான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தடுமாறிய பொழுது பெருமானார் சொன்ன வார்த்தை லா தஹ்ஸன் இன்னல்லாஹ மஅனா, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்கிற அற்புதமான வார்த்தையை, ஒரு தாரக மந்திரத்தை இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்த ஒரு நபராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். அன்பானவர்களே, இதுதான் ஒரு தாரக மந்திரம். எப்போதெல்லாம் நாம் சுணங்கி போகிறோமோ, எப்போதெல்லாம் நமக்கு எதிர்காலம் இல்லை என்று கருதுகிறோமோ, எப்போதெல்லாம் நம்மளால இதை முடியுமா அப்படின்னு கவலையோடும் வேதனையோடும் மனவேதனையோடும் இருக்கிறோமோ, அப்போதெல்லாம் நம்மளை நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு அற்புதமான தாரக மந்திரம், ஒரு ஸ்லோகன் தான் இது. லா தஹ்ஸன் இன்னல்லாஹ மஅனா, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நம்மோடு யார் இருக்கிறான்? அல்லாஹ் இருக்கிறான். அப்ப இந்த உணர்வு, அந்த இறை உதவியை குறித்த அந்த சிந்தனை எந்த அளவு தூரம் இருக்கிறதோ அந்த அளவு தூரம் நம்முடைய செயல்பாடுகள் மிக பெரும் மாற்றங்களை சந்திக்கும், எதிர்காலத்தை உருவாக்கி தரும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் விட மிக முக்கியமாக ஹிஜ்ரா தரக்கூடிய படிப்பினைகளிலே ஒன்று சகோதரத்துவத்தினுடைய அந்த கட்டுமானம். இப்ப நம்ம எல்லாரும் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை உதாரணத்தின் வழியாக பெருமானார் சொன்னார்கள். அல் முஃமினு லில் முஃமினி கல் புன்யான், ஒரு கட்டிடத்தை போன்றவர்கள். அப்ப இஸ்லாத்தினுடைய செயல்பாடுகள் என்பது ஏதோ ஒரு தனிநபர், ஒரு சின்ன குழு, அது 2, 3, 10 நபர்கள் செய்வது அல்ல. எல்லோரும் ஒன்றிணைந்து செய்யக்கூடிய ஒரு பணி அது. எல்லோரும் மனதால் ஒன்றிணைந்து அதனை முன்னெடுக்கும் பொழுது அது பலமிக்கதாக மாறுகிறது. இஸ்லாம் ஒரு கட்டிடமாக உருவாக்கப்பட வேண்டுமானால், ஒரு பலம் பொருந்திய ஒரு அஸ்திவாரத்தோடு அந்த கட்டிடம் வானுயர் எழுந்து நிற்க வேண்டுமானால் முஃமின்கள் தங்களுக்கு மத்தியில் உள்ள அந்த சகோதரத்துவ உணர்வை பலப்படுத்த வேண்டும். எதற்காக? இஸ்லாத்திற்காக, அந்த சத்திய கொள்கைக்காக, தௌஹீதினுடைய அந்த முழக்கத்திற்காக, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவிற்காக எல்லோரும் ஒன்றிணைந்து அந்த மனோநிலையோடு செயல்பட முனைந்தால் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நம்மால் உருவாக்கி காட்ட முடியும். அப்படிப்பட்ட அந்த மாற்றத்தை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சகோதரத்துவ உணர்வோடு அதனை உருவாக்கி காட்டினார்கள். அது நம்ம இடத்தில் இருக்க வேண்டும். உதாரணத்திற்கு நாம் ஒரு மஹல்லாவிலே இருக்கிறோம் என்றால் இந்த மஹல்லா முழுக்க ஒரு ஒத்துழைப்போடு வந்தால் ஒரு மிகப்பெரிய கண்கொள்ளா காட்சியை இந்த மஹல்லாவில காண முடியும். என்ன நினைக்கணும்? எவ்வளவு பெரிய அழகான பள்ளிவாசல். நாம் எல்லாரும் நினைக்கிறோம் நம்முடைய பிள்ளைகளை அற்புதமான இந்த மதரசாவின் வழியாக அற்புதமான பிள்ளைகளாக உருவாக்க வேண்டும். எல்லோரும் அதற்கான ஒத்துழைப்புகளை தர வேண்டும். இந்த பள்ளிவாசலை நாம் எல்லோரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைக்க வேண்டும். ஐவேளை தொழுகைகளில் எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் பள்ளியை அழகாக்குவதன் வழியாகத்தான் ஒரு மகல்ல வளர்ச்சி அடைகிறது. அல்லாஹ்வுடைய கருணையும் அருளும் மிக அதிகமாக கிடைக்க வேண்டுமானால் பள்ளியோடு தொடர்புள்ள மக்களை வைத்து அது கிடைக்கிறது. அப்ப நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் ஐவேளை தொழுகைகளில் எந்த குறைபாடும் வைக்காமல், குறிப்பாக சுபுகுடைய நேரத்தில் இந்த பள்ளியை அலங்கரிப்பேன். இதெல்லாம் சகோதரத்துவ உணர்வினுடைய அடையாளங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சகோதரத்துவ வாஞ்சையை அந்த சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஏற்படுத்தினார்கள் ஹிஜ்ராவின் வழியாக. ஹிஜ்ரத்து போன உடனேயே இவர் உங்களுக்கு தோழர், இவர் உங்களுக்கு தோழர் அப்படின்னு சொல்லி 2 பேரா என்ன செஞ்சாங்க? இணைச்சு வச்சு இவர்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யணும்? ஒத்துழைப்புகளோடு நடந்து கொள்ள வேண்டும் எல்லா விஷயத்திலும். அப்ப இங்க யார் இருக்கிறா யார் இல்லைன்னு தெரியாம எப்படி நம்ம நட்பாக அல்லது சகோதரத்துவமா மாறுவது? இங்க இருக்கிற நபர்கள் யாருமே தெரியாத ஒரு சூழல்கள் இருக்கிறது. அப்ப அந்த தொடர்புகளை வலுப்படுத்துவதற்கு பள்ளியை நோக்கி வர வேண்டும், வரிசைகளிலே நிற்க வேண்டும், சலாம் சொல்ல வேண்டும், அன்பை பரிமாறிக்கொள்ள வேண்டும், விசாரிப்புகள் நடக்க வேண்டும். நான் பல நேரங்களில் சொல்றது உண்டு, சகோதரத்துவ பந்தத்தோடு பல நற்காரியங்களையும்
விரைவாக முன்னெடுப்பதற்கான வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும்னா பள்ளிவாசலுக்கு வரவங்களுக்கு தான் கிடைக்கும். நம்முடைய காரியங்களை பள்ளிக்கு வந்தால் எல்லாம் இலகுவாகும். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ்வுடைய உதவி ஒரு தனியா கிடைச்சாலும் கூட அடியார்களோடு உள்ள தொடர்பை பல காரியங்களை நடைமுறைப்படுத்தி கொடுக்கும். ஏதாவது ஒரு நபரை பற்றி விசாரிப்பதாக இருந்தா பள்ளியில வந்து விசாரிப்பாங்க. உங்களுக்கு தெரியுங்களா? பள்ளி சார்ந்தவர்கள் விசாரிப்பாங்க. என்ன காரணம்? பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய நபர்களுக்கு எல்லோரை பற்றிய அறிமுகமும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப நம்மை நாம் பலப்படுத்துவதற்கான ஒரு வழியை நாம் தேட வேண்டும். அப்படிப்பட்ட சகோதரத்துவத்தை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். சலாமை அதிகப்படுத்த வேண்டும். பரஸ்பரம் ஒருவரை குறித்து சிந்திக்க வேண்டும். இந்த காலையினுடைய வகுப்புல கூட நம்ம சொன்னோம், பெண்களுக்கு நடத்தப்பட்ட வகுப்புல இன்னைக்கு யாரை பத்தி விசாரிக்கிறது கிடையாது. ஒரு காலகட்டம் இருந்தது, சாப்பிட்டீங்களான்னா அவங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்பாங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா அவங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாங்க. இன்னைக்கு அப்படியெல்லாம் கிடையாது. ஒன்றே மட்டும்தான், சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அந்த ரிட்டன் ஒரு மரபாக கேட்கப்பட்ட அந்த கேள்விகள் கூட இன்றைக்கு கிடையாது. அப்ப அந்த அளவு தூரம் சகோதரத்துவத்துடைய அந்த பலவீனங்கள் இன்றைக்கு தென்படக்கூடிய சூழல் இருக்கிறது. ஆனால் பெருமானார் ஒரு கட்டடத்தோடு ஒப்பிட்டு காட்டினார்கள். கட்டடத்திலே இந்த பாகம்தான் இந்த கட்டடத்தை நிறுத்துகிறது என்று யாராலும் சொல்ல முடியாது. கட்டிடத்தினுடைய அத்தனை பாகங்களால் தான் அந்த கட்டடம் இருக்கிறது. அது போல முஸ்லிம் சமூகத்துடைய பலம் என்பது எல்லோரும் இணைந்திருப்பதில் இருக்கிறது. ஆனால் இஸ்லாத்தை பலவீனப்படுத்துவதற்கு கடந்த காலங்களிலே இஸ்லாத்தினுடைய விரோதிகள் செயல்படுத்தியது எதை? சகோதரத்துவ வாஞ்சி இல்லாமல் ஆக்கினார்கள். ஸ்பெயினிலே 800 வருடங்கள் ஆட்சி புரிந்த அந்த முஸ்லிம்களுக்கு மத்தியில் வட அரபியர் தென் அரபியர் என்கிற அந்த பிரிவை இஸ்லாத்தினுடைய விரோதிகள் தோற்றுவித்ததை வரலாறு சுட்டிக்காட்டுகிறது. உஸ்மானிய பேரரசு அவர்கள் ஆட்சி புரிந்த அந்த காலகட்டத்தில் அரபியர் துருக்கியர் என்கிற அந்த பிரிவுகளை அந்த மக்கள் மத்தியிலே இஸ்லாத்தினுடைய விரோதிகள் விதைத்ததை வரலாறு பதிவு செய்து வைத்திருக்கிறது. அதே போல பாகிஸ்தான் போன்ற நாடுகளிலே கூட சிந்திகள், பஞ்சாபிகள், உறுதி பேசுவோர் என்கிற பிரிவினைகள் இருக்கிறது. இதே நிலை சமகாலத்தில் இருக்கக்கூடிய இந்திய முஸ்லிம்களிடத்திலேயும் பல்வேறு பிரிவுகளை பார்க்கிறோம். பல குழுக்களாக பிரிந்திருப்பதை பார்க்கிறோம். குழுக்களை வைத்து இவருக்கு நாம் எப்படி உதவி செய்வது, இவரோடு நாம் எப்படி நிற்பது, இவருக்கு ஏன் நாம் இவரை பற்றி ஏன் சிந்திக்க வேண்டும் என்கிற உணர்வுகள் எல்லாம் மேலிடக்கூடிய சூழல்களை பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட ஈரானுடைய அந்த போரை பற்றிய விமர்சனங்கள் வேறு விதமாக இருப்பதை பார்க்கிறோம். அவர்கள் ஷியாக்கள், அவர்களுடைய நிலைகள் வேறு என்றெல்லாம் பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தளவில் இது போன்ற நிலைகளில் இருந்து பல நேரங்களிலே வேறுபட்டு நின்று நாம் அத்தனை பேரும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவை ஏற்றுக்கொண்டவர்கள் என்கிற அடிப்படையில் அந்த பார்வையை மட்டும் முன்வைத்து நம்முடைய சகோதரத்துவத்தை முன்னெடுக்க வேண்டிய அவசியமும் கட்டாயமும் நமக்கு இருக்கிறது. எனவே ஹிஜ்ரா பல்வேறு பாடங்களை உணர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வாக இருக்கிறது. ஹிஜ்ரா என்பது வெறுமனே ஒரு பயணம் அல்ல, அது ஹிஜ்ரா பயணம் மட்டுமல்ல, இஸ்லாமிய சமூகத்திற்கான பாடமாக அது இருக்கிறது. மாணவிக்கு மக்கா பிரிவின் வழி என்றால் மதீனா வலிமைக்கான துவக்கமாக இருந்தது. இந்த ஒற்றை சிந்தனையை நாம் எப்போதும் நினைவிலை வைத்துக் கொண்டு எதிர்வரக்கூடிய இந்த புதிதாக துவங்கி இருக்கிற இந்த இஸ்லாமிய ஆண்டை நாம் ஒரு வளமான வரலாற்றை உருவாக்குவதற்கான ஒரு நிலையை அதை நோக்கி நாம் நகர வேண்டும். அந்த உணர்வோடும் சிந்தனையோடும் நாம் செயலாற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டும். எல்லாம் அல்ல இறைவன் புதிதாக பிறந்துள்ள இந்த இஸ்லாமிய ஆண்டை ஒட்டுமொத்த உலக முஸ்லிம்கள் அத்தனை பேருக்கும் வளமிக்கதாக ஆக்கி அருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். வாஹது அவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.